வாழ்க்கை புத்துணர்ச்சியாகவும் நலமுடனும் வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை. யோகாசன கலையை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். என் அருமை மாணவியே, நீங்கள் குப்புறப்படுத்தி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். சலபாசனத்தை, பத்மாசனத்தை கலையுங்கள். அவசரப்படாமல் மெதுவாக செய்யணும். எத்தனை வளைவு, செழிவு, சுழிவுகள் பார்க்க வேண்டும். முதுகெலும்பு அப்படியே வளைந்து தலைக்கு வந்து விட்டது. அதே சமயத்தில் கால் இரண்டும் வயிற்றில் இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். வாமதேவ சலபாசனம். வாமதேவர் என்ற முனிவர் கண்டுபிடித்த ஆசனம் என்பதால் அதுக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, வயிற்று நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன, கழுத்து பலம் பெறுகிறது, கை பலம் பெறுகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை மெதுவாக அவசரப்படாமல் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இவைகளெல்லாம் சாதனை செய்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும். ஏதோ ஓரிரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் செய்து இந்த ஆசனத்தை முழுமை பெறவில்லை. ஆண்டு கணக்காக இந்த ஆசனத்தை இவர்கள் தினமும் செய்கிற காரணத்தினால்தான் இங்கே எல்லாம் நமது அரங்கிற்கு அற்புதமாக செய்கிறார்கள். இது ஏதோ சர்க்கஸ் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு உள் உறுப்புகளை சரியாக செய்யக்கூடியது. வயிற்றில் உள்ள அன்னமய கோஷம், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, பேங்க்ரியாஸ் அத்தனையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டர்ன் பண்ணுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். கால் எப்படி மடித்து வயிற்றுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். வாமதேவ சலபாசனம். ஒரு 20 எண்ணிக்கையாவது இந்த ஆசன நிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் முழுமையான பலன் கிடைக்கும். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், புலன் உறுப்புகள் இவைகளெல்லாம் சரியாக இயங்கப்படும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். உடனே செய்ய வேண்டும் என்பது அல்ல. மெதுவாக எழுந்திருங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் மாணவ பருவம் மேற்கொண்டே இந்த மாதிரியான ஆசனங்களை செய்தால்தான் பெரிய வயதானாலும் இந்த ஆசனத்தை எளிமையாக செய்ய முடியும். வயோதிகர்கள் இதை செய்ய முடியுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். திருநெல்வேலியில் ஒரு சமயம் நாம் போயிருக்கும்போது அங்கே ஒரு பெரிய யோகாசன பயிற்சி சாலையில்
ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார், அவருக்கு 60-70 வயது. அந்த பயிற்சிசாலையை காலையிலே திறந்து விட வேண்டியது, ஆசனம் விலகுவார்கள், ஒரு அழைத்து விட்டு மாலையிலும் ஆசனம் செய்வார்கள். இந்த பெரியவர்கள் படிப்பறிவும் கிடையாது. இதுகளை பார்த்து பார்த்து மனிதனால் செய்ய முடியாத அற்புத ஆசனங்கள் எல்லாம் அவர் செய்தார். நான் ஒரு போட்டிக்காக தலைமை வைக்க சென்றிருந்த பொழுது பார்த்தபொழுது நான் சொல்லிவிட்டேன். ஆகவே அவர் சற்று குண்டாக கூட இருப்பார். இது போன்ற ஆசனங்களை எல்லாம் அவர் அற்புதமாக செய்கிறார். தினமும் பார்த்து 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 நாமும் ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொண்டு அவர் செய்து அந்த போட்டியில் கலந்து கொண்டு வயது முதிர்ந்தவர்களில் முதல் பரிசையும் வாங்கினார். ஆகவே ஆசனம் என்பது எந்த வயதிலும் செய்யக்கூடியது. மனோதிடம் வேணும், அதை சாதனை செய்யக்கூடிய எண்ணம் வேணும் என்று நினைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு ஆஸ்மா இருந்தது, பல்வேறுபட்ட வயிற்றில் உபத்திரவம் இருந்தது, அவையெல்லாம் நான் நீக்கிக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே எந்த வயதிலும் எந்த ஆசனத்தையும் செய்வதற்கான மனோதிடம் பெற்று நாம் செய்தால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நாம ஒருத்தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கண்ணாடி மாதிரி டக்கு டக்குன்னு உடையக்கூடாது, உறுதியா இருக்கணும். பார்த்ததும் அந்த ஆளை சுட்டு கொல்லணும் தான் நினைச்சேன்.